ஜஸ்ட் கேரக்டரை செலக்ட் பண்ணிக்கலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் குயின் கேம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் அம்யூஸ்மெண்ட் பார்க் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எப்பயும் போல் நான் என் தம்பியை தான் கூட்டின்னு வந்திருக்கேன் விளையாட. ஓகே, இந்த கேரக்டரு தான் நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணோம். இந்த கேரக்டர் என்ன சொல்லுதுன்னா, இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஓகே, இங்கெல்லாம் யாரோ நின்றுட்டுருக்காங்க. நம்ம இது வழியாக உள்ளே போகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, உள்ளே போகலாம். இங்கே ஏதோ டிக்கெட் கவுண்டர்னு நினைக்கிறேன். நம்ம டிக்கெட் வாங்கிக்கலாம் லைனில் நின்று. ஓகே, அவன் ஃபஸ்ட்டு டிக்கெட் வாங்க போயிட்டான். நானும் டிக்கெட் வாங்கிக்கிட்டேன். இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வரான் பாருங்க, லூசு பைய. நம்ம லேடிஸ்கிட்டே டிக்கெட் வாங்குவோம், அதான் கரெக்டாக இருக்கும். ஓகே, சீக்கிரம் கொடுமா டிக்கெட்டு. வாங்கிட்டு வந்துட்டா கைஸ். இது செக் பாயிண்ட் பிடிச்சாச்சு. இது என்ன சொல்லுதுன்னா இந்த ஃபேட்டெல்லாம் எரியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் நம்ம இந்த டொமேட்டோ அது மேலாம் குதிச்சு போகணும் போல். நம்ம அது மேலேயே குச்சி போகலாம். ஓகே கைஸ். ஓகே, சீஸ் ஸ்லைஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. ஓகே, இதில் ஜம்ப் பண்ணி போகலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த சுற்றணும்னு நினைக்கிறேன் ராட்டினத்தில். ஓகே, இந்த ஹோல் பார்க்கும் வந்து மேலே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க போவோம். இன்ட்ரெஸ்டிங்காக லைன். டேய் போடா, இது போகாது போல். நம்மளே தலை மேலே ஏறி வச்சுட்டு போகலாம். ஓகே, நான் போகிறேன். வாங்க கைஸ், மேலே போய் பார்க்கலாம் என்ன தான் இருக்குன்ட்டு. அழகாக இருக்குமாமே, போய் பார்ப்போமே. ஓகே, நான் மட்டும் தான் உட்காண்ட்ருக்கேன். இது ஜான் பையன் முன்னாடி போயிட்டான். ஓகே, பார்ப்போம். பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரிது தான், ஆனால் எனக்கு இந்த ஃபெரஸ் வீல் மட்டும் தான் தெரிது. சரி, அவங்க சொன்னாங்கன்னு ஏறி உள்ளே உட்காந்துட்டோம். ஆனால் இங்கே எதுவுமே காணோம். எனக்கு தெரிஞ்சு இதில் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவனை இறங்கி போட்டான், அதனால் இங்கே வரக்கூடாது அப்படின்ட்டு இறங்கிட்டேன். ஓ, அந்த பக்கம் போனோம் போல் கைஸ். செக் பாயிண்ட் இன்னும் பிடிக்கல, செக் பாயிண்ட்டை பிடிச்சிக்கலாம். ஓகே, இந்த பலூனை வந்து தொடாமல் போகணுமா. பாருங்களேன், அந்த இட்டு படத்தில் ஒரு ஜோக்கர் வரும்ல, ஜங்கிலி ஜோக்கர், அந்த மாதிரி இருக்கும் கைஸ். ஓகே, நம்ம இப்படி போயிடலாம். தெரில டச் பண்ணால் என்ன ஆகும்ன்ட்டு. இங்கே சூனியக்காரங்களாம் இருக்காங்களாம், அதை பார்த்தா பயமாக இருக்கும். அதனால் நம்ம இந்த கேண்டீஸ் மேலே வந்து ஜம்ப் பண்ணி போகணுமா. கேண்டீஸ் பார்த்திங்கன்னா ஜம்போவாக இருக்குது. இது கொடுத்தாங்கன்னா அசால்ட்டாக சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும்ல. ஓ, சூனியக்காரின்னு சொன்னது இந்த தொடப்பத்தை தான் கைஸ். அது வந்து சுற்றி நம்மளை அட்டாக் பண்ண வருது. ஹேய் சூப்பர் கைஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமே பக் பண்ணிட்டோம். அது வந்து நம்மளை டச் பண்ணிச்சுன்னா நம்ம செத்துருவோன்னு நினைக்கிறேன். இவன் வேறு செத்து பொழைச்சி வந்துட்டுருக்கான். அப்புறம் தான் சொல்கிறேன், இங்கே இந்த மாதிரி இருக்குது பார்த்து வா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வராரு அவர். ஓகே கைஸ், செக் பண்ணி பிடிச்சிட்டோம். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே ஃபுல்லாக ஜாம்பிஸாக இருக்குது. இங்கேருந்து எவ்வளோ சீக்கிரமாக போகணுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் போயிடணும் அப்படின்னு சொல்லுது. ஓகே கைஸ், இங்கே அவன் வெயிட் பண்ணிவிட்டு இவனை கூப்பிட்டு போகலாம். ஓகே, இதுங்க பார்த்திங்கன்னா தண்ணியில் நீச்சல் அடிக்கிற மாதிரி தரையிலேயே நீச்சல் அடிக்குதுங்க. ஓகே, சூப்பராக இருக்குது. இப்படி தான் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த கேமில் எல்லா ரைட்ஸையும் விளையாட விடுவாங்கன்னு நினைக்கிறேன். விளையாட விட்டால் நல்லாயிருக்கும். ஓகே, இந்த ஹாண்டட் ஹவுஸ்குள்ளே போகணுமா, போகலாம். ஓகே, தானாக செக் பாயிண்ட் உள்ளே ஸ்பான் பண்ணி விட்டுருச்சு. தெரில, இங்கே பிளாக் போட்டிருக்காங்க, இந்த பக்கம் தான் போகணுமான்னு தெரில. அப்புறம் பார்த்தா இந்த பக்கம் போகக்கூடாது போல். அது டோர் மாதிரி இருக்குது, இது உள்ளே போவோம். ஆமாம் காய்ஸ், இது உள்ளே தான் போகணும். அந்த பக்கமும் வழி இருக்குது. நாடா இது சேர்லாம் பறக்குது. ஓ ஷிட் காய்ஸ், பாருங்களேன். பேரி வாஸ் ஹியர் ஆன் த ஃபயர் பிளேஸ். யாரோ இங்கே வந்துட்டு பேரி இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்களாம். ஆனால் பேரி யாருன்னு தான் தெரில அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு. அப்பா, இவனுங்கன்னா கத்தி வச்சுன்னு இப்படி நிற்கிறானுங்க. வச்சா கழுத்து இல்லை, மொத்தமாக 2ஆக போயிடும் போல் உடம்பே. ஓகே கைஸ், நம்ம இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வந்துட்டோம். அங்கே போனேன்னா இங்கே வந்துட்டேன், அந்த மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பேயெல்லாம் டான்ஸ் ஆடின்னு இருக்குது காய்ஸ். சூப்பர் பாட்டி காய்ஸ். இப்படி தான் காய்ஸ் இருக்கணும் பாட்டினா.
நீங்கள் போகிறதா இருந்தால் இந்த மாதிரி எதனா ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்டுக்கோங்க, இன்னும் ஜாலியாக இருக்கும்ல. என்னதான் ஹாண்டட் பிளேஸாக இருந்தாலும் இவ்வளோலாம் பண்ணக்கூடாது கைஸ். ஓகே, நம்ம இந்த பக்கம் செக் பாயிண்ட் பிடிச்சிட்டோம். இங்கே என்ன ஆச்சுன்னு தெரில, எல்லாம் செத்து போய் கிடக்குதுங்க. என்னடா இது? டேய், என்னடா பாதி கை எலும்பு மட்டும் இருக்குது? டேய், நான் பார்த்து எந்த அனிமிலையும் இப்படி கிடையாதுடா. ஓகே, பாதி கை பாதி கால் எலும்பு மட்டும் தான் இருக்குது. இங்கே என்ன பேட்டாக இருக்குது? இதெல்லாம் ஒவ்வொரு டைரக்ஷனில் போகுது கைஸ். நம்ம அந்தந்த டைரக்ஷனை பார்த்து போகணும் போல். ஒன்று வந்து சைடு போய் வருது, இன்னொன்று மேலே கீழே போகுது. அதை பார்த்துட்டு நம்ம போகணும் போல். ஓகே, இங்கே தான் கதவு இருக்குது. எங்கேயோ சாம்பி பார்த்துட்டாங்களாம், சீக்கிரம் ஓடணுமா, இந்த ரைடை வந்து முடிக்கணுமா. ஓகே, இந்த பையனுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் கைஸ். ஓகே, இது வேறு என்னடா கதவு இது? திறங்கடா, திறங்கடா. என்ன கைஸ் திறக்க மாட்டுறாங்க? ஓகே, இவனும் வந்துட்டான் கைஸ். நம்ம சுற்றி ஒரே இடத்துக்கே வரோம் கைஸ். அநியாயம் பண்ணுறாங்க கைஸ். ஆனால் அம்யூஸ்மெண்ட் பார்க்கே சுற்றி காட்டுறாங்க கைஸ். ஓகே, இங்கே கதவு வந்துச்சுன்னு வந்தேன். இதுதான் வழியானே எனக்கு தெரில. ஆமாம் கைஸ், இதுதான் வழி. இங்கே தான் ரைடு என்ட்ரன்ஸா, இதில் தான் போகணும் போல். அழகாக இருக்குல்ல, இது உள்ளே போகலாம் கைஸ். வேறு எங்கே போனான்னு தெரில. டேய், சீக்கிரம் வாடா, ஆர்வ கலரு கைஸ். என்ன கைஸ் இவனை காணும் ஒன்றும். சரி, வந்துட்டான். வாங்க நம்ம போகலாம். அந்த பொண்ணுக்கும் பயமாக இருக்குதான். அப்புறம் ஏமா என்னை மட்டும் இந்த ரைடில் போக சொல்கிற? நீ மட்டும் ஜாலியாக நின்றுக்கிற. சரி போவோம். இது என்ன எதுவுள்ளே போகுது? ஸ்பைடர்லாம் இருக்குது கைஸ். இந்த கேம் வந்து நீங்கள் விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹெட்செட் போட்டு விளையாடுங்க. செம்மையாக இருக்காண்ணா சவுண்டெல்லாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்மைல் பாருங்க, பல்லு எவ்வளோ பெருசு பா. தின்னங்க ரத்த ஆறு. ஓ ஷிட், இந்த கை மேலெலாம் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் கைஸ். டேய் வாயிலுக்கு ஏது போட்டுற போகிற பிடிச்சி நேராக. இது என்ன கைஸ், உண்மையாக விளையாடுற மாதிரி இருக்குது. உண்மையாகவே இந்த மாதிரி கோவக்குள்ளெல்லாம் போகிற மாதிரி இருக்குது கைஸ். ரொம்ப டேஞ்சரான கேமாக இருக்குது. அவ்வளோதான் எடுத்துன்னு வந்து பார்க் பண்ணி விட்டாங்க. இதில் வேறு அந்த பொண்ணு சொல்லுது, நீ அந்த பெரிய மான்ஸ்டரை பார்த்தியா அப்படின்ட்டு. இந்த கேமில் வந்து அந்த பொண்ணு கேரக்டர் யாருன்னா நம்மளோட சிப்ளிங்ஸ் தான். இது வந்து ஃப்ரெண்ட்லி கிடையாது. அந்த கிராப் எல்லாம் நம்மளை போட்டு தள்ளிவிடுமா, அதனால் அதை அவாய்ட் பண்ணிட்டு போக சொல்லியிருக்காங்க. அது திரும்பவே நமக்கு பயமாகுது கைஸ். பாருங்களேன் எந்த போஸ்டில் திரும்புதுன்ட்டு. ஓகே கைஸ், இதில் வந்து இந்த பேரல்ஸ் மேலே ஏறி அந்த ஷிப்புக்கு போகணுமா. அது கோஸ்ட் ஷிப்பான். நான் இந்த மாதிரி எந்த இதுலேயும் அம்யூஸ்மெண்ட் பார்க்லேயும் பார்த்ததில்ல கைஸ். ஓகே, இது மேலே ஏறி போவோம். இங்கே செக் பாயிண்ட் இருக்குது, பிடிச்சிக்கலாம். இப்போ எங்கே போகணுன்னு தெரில. இந்த பொண்ணையே ஃபாலோ பண்ணுவோம் கைஸ். பார்த்தீங்கன்னா எலும்பு கூடு கேப்டன்ஸ்லாம் இருக்காங்க. கேப்டன் இந்த போட்டோட கீ வந்து கேப்டனோட கீ வந்து மேலே இருக்கான். அதனால் நம்ம இது மேலே ஏறி போய் எடுத்துகிட்டு வரணுமா. அதாவது இந்த போட்டுக்கு அப்பில் இருக்கான், டாப்பில் இருக்குதான் கைஸ். நாங்கள் போய் டாப்புக்கு போய் எடுத்துன்னு வருவோம். ஏம்மா எடுத்துன்னு வந்து வச்சா ஈஸியாக இருக்கும்ல. ஓகே, இது உள்ளே நம்ம திரும்பி ஓபிபி பண்ணி போனோம் கைஸ். ரொம்ப கஷ்டம். ஓகே கைஸ், நம்மளை வச்சு புரளி வித்தெல்லாம் காட்டுறாங்க. இப்போ இந்த கயிறு மேலே நடக்கணும் போல் கைஸ். மேலே ஏறுறதுக்கு எந்த வழி இருக்குதோ பார்த்துட்டு மேலே ஏறணும் போல். இவனுங்க என்னென்னவோ வழியெல்லாம் போட்டிருக்கானுங்க, எந்த வழின்னே காட்டல. அட்லீஸ்ட் இந்த வழியில் போ அப்படின்னு காட்டினா தானே கைஸ் போக முடியும். ஆனால் ஏடா கூடமாக எங்கெங்கே ஏறின்னு இருக்கேன், கரெக்டான வழியானே தெரில. இந்த பக்கம் போகக்கூடாது போல் கைஸ். எந்த பக்கம் போகணும் தெரியலையே. எந்த பக்கம்டா போனோம்? என்னடா பண்ணுறீங்க நீங்கள்? வழியே சொல்லுங்கடா. ஓகே, இந்த பக்கம் தான் போனோம் போல் கைஸ். ஓகே, திரும்பி போ. இது என்ன மேலே ஏற மாட்டுது? ஓ, இந்த பக்கம் போகக்கூடாதா? ஆமாம் கைஸ், இந்த பக்கம் போகக்கூடாது போல் கைஸ். இந்த பக்கம் போகணும் போல். ஓகே, வாங்க திரும்பி போவோம். இப்போ எங்கடா போனோம்? ஏன்டா இப்படி சுற்ற வைக்கிறீங்க? ஒரு கீக்கு ஏன்டா இவ்வளோ பண்ணுறீங்க? கொடூரக்காரன்.
ஓகே கைஸ், எப்படியோ கஷ்டப்பட்டு ஏறி வந்துட்டோம் கைஸ். இதெல்லாம் விளையாட தெரியாதவங்க ஃபஸ்ட்டு வாட்டி போய் விளையாண்டா ரொம்ப கஷ்டம் கைஸ். நான்லாம் பட்டிருக்கேன் கைஸ் ரொம்ப. ஃபஸ்ட்டு அப்போ தான் கைஸ் ரோப்ளக்ஸ் ஏற்றிட்டு போகலான்ட்டு நாங்கள் 2 பேரும் தான் கைஸ் போனோம். தெரியாதனமாக இந்த கேமுக்கு வந்துட்டேன் கைஸ். சரி அம்யூஸ்மெண்ட் பார்க் ஜாலியாக இருக்குன்ட்டு வந்தா இது மேலெலாம் ஏறி இந்த கீயை எடுங்கடா அப்படின்றானுங்க. எனக்கா ஒரு ஷாக்கிங் ஆயிடுச்சு. நம்மளால் அவ்வளோ திறமெல்லாம் கிடையாது கைஸ், நாங்கள் ஒத்துக்கிறோம். அவ்வளோ திறமை கிடையாது. அதுவும் ஃபஸ்ட்டு வாட்டி விளையாட வந்தால் என்ன கைஸ் பண்ண முடியும். ஓகே, அந்த கீ எடுத்துகிட்டு வந்துட்டு இது ஓப்பன் பண்ணலாம். இந்த ட்ரெஷர் இல்லையோ. ஓகே கைஸ், ஓப்பன் பண்ணோடனே எங்கேயோ ஜெயிலில் எடுத்துகிட்டு வந்து போட்டாங்க. ஓகே, எப்படியோ வெளில போகணுமா கைஸ். இந்த வழியாக தான் போனோம் அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு. அப்போ இந்த ஓட்டை வழியாக தான் போகணும் போல். ஓட்ட வழியாக போகணும் போல். குத்தாதா தெரியல கைஸ். நம்மளாம் இந்த மாதிரி போனோன்னா சதக் அப்படின்னு குத்திக்குவோம். எப்படியோ என்னவோ சொல்கிறாங்க கைஸ், கேம் லாஜிக்கே இல்லாத. ஓகே, இதில் வேறு எப்படி போகணுன்னு தெரில. ஐயா நசுக்கி போட்டுருச்சு. முடிஞ்சிச்சு கைஸ், நசுக்கி போட்டுருச்சு கைஸ். ஓகே, திரும்பி வருவோம். இப்போ ஏன் வெள்ளையாச்சு தெரிலையே. ஐயோ, எல்லாம் ஒரே டைமில் வருது கைஸ். இந்த மேலே எகிரி வேற குதிக்க முடியாது போல். இந்த பையன் மட்டும் போயிட்டான். சி, நாமளும் சாவடிச்சு போட்டாங்க கைஸ். எப்படி போகிறதுன்னு தெரியலையே. இப்படி தான் போகணுமா கைஸ்? எஸ் ஆகிட்டோம் கைஸ், சூப்பர் கைஸ். மேலே வந்துட்டோம். இதில் எப்படி போகணுன்னு வேறு தெரில. இதில் எதனா ஒரு இதுவில் எகிரி குதிக்கணுமா? அப்படி குதிச்சா நம்ம இது வழியாக வெளில போயிடுவோமா? எப்படி நம்ம அந்த கேனனுக்கு பதிலாக நம்ம போவோமா? எனக்கு தெரில கைஸ், தெரில. நானும் குச்சினே தான் இருக்கேன், இது மேலே குதிக்க சொன்னாங்கன்ட்டு போக மாட்டேறேன் கைஸ். வெளில என்னை விடுங்கடா, என்னை வெளில விடுங்கடா. நான் போனோண்டா ப்ரோ. எனக்கு மணி ஆகுது ப்ரோ, நான் வீட்டுக்கு போனோம் ப்ரோ. மணி ஆகுது ப்ரோ. சரி ப்ரோ, எப்படி போகணுன்னு தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு அப்படிக்கா ஸ்ட்ரெயிட்டாக போகணுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டா வந்துட்டோம் கைஸ். வெளில பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி புகையாக இருக்குது. ஓகே, செக் பாயிண்ட்டை பிடிப்போம் ஃபஸ்ட்டு. ஓகே, அவனை வந்துட்டான் கைஸ். இது என்னது? இதில் படாத போகணும் போல் கைஸ். ஐயோ என்ன ஹெல்த்து மட்டும் தான் குறையுது. அப்போ பரவாயில்ல கைஸ், பட்டாலும் பரவாயில்ல, நம்ம ஓடலாம். வேறு இந்த பக்கம் போகணுமா? இதுக்கப்புறம் அவன் எந்த புதையிலும் திருட மாட்டாளாம். யாரையும் உன்னை திருட சொன்னா லூஸு. ஓகே, நம்ம வந்துட்டோம் கைஸ். செக் பாயிண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பிடிச்சிட்டோம். திரும்பி இந்த பொண்ணு நிற்கிது. ஓகே, இப்போ என்ன? இந்த ரைடுக்கு போகணுமா அந்த பொண்ணுக்கு? இந்த பக்கம் போகக்கூடாதான் கைஸ். இது எனக்கு தெரிஞ்சு இந்த குயின்ஸ்லேண்ட்லலாம் இருக்கும்ல கைஸ், அது என்ன ஹிமாலயா ரைட்ஸ் ஏதோ சொல்லுவாங்க, அதுன்னு நினைக்கிறேன். இந்த கப்பல் டியூப்பில் இருக்கும், அந்த மாதிரி மிதந்து போவோம் இல்லையா, அந்த மாதிரி போல் கைஸ். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு உக்காந்துட்டோம் கைஸ். போகுது கைஸ். அந்த மாதிரி தான் இருக்குது. நான் நிறைய வாட்டி போயிருக்கேன் கைஸ். இது என்ன ஷார்க் வாயுவில் போகுது? என்னை முழுசாக போட்டு தள்ள முடிவு பண்ணிட்டீங்களாடா? ஓகே, இது என்ன வாய் வெளியாக போய் உடம்பு வெளியாக போகுது தெரில கைஸ். எங்கேயோ கூட்டின்னு போகிறானுங்க கைஸ் இந்த ரைடு உள்ள போகணுன்ட்டு. ஏன்டாடே இப்படி பண்ணுறீங்க? கிறுக்கு மெண்டல் பயிலுங்களா கைஸ். நம்மளால் எப்பயும் போல் நடந்தும் போக முடியாது போல் கைஸ். இப்படி தான் போய் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஓகே கைஸ், வெயிட் பண்ணி பொறுமையாகவே போவோம், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வேறு எதனா கேம் விளையாடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்காக விளையாடி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறேன். ஓகே, இது நான் ஆக்டோபஸ் வாயுவில் போகிறோமா அடுத்து? இல்லை கைஸ், நான் நினச்ச மாதிரி இல்லை. நிறைய வீடியோஸ் பேக்கப்பில் இருக்குது, பட் கொஞ்சம் டைம் ஆகும், பொறுத்துக்கோங்க.
இப்போ வேறு ஸ்கூல்ஸ் திறந்துட்டாங்களா, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வீடியோஸ் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணேன். இத்தனைக்கு நான் இன்றைக்கி ஒரு நாளில் வந்து 3 வீடியோஸ் எடிட் பண்ணி 3 வீடியோஸும் போஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், திரும்பி இந்த ரைடில் போனோம் போல், ஸ்கல் மவுண்டெயினா. ஓகே, இந்த பொண்ணுக்கு இதே தான் வேலை போல், எல்லா ரைடுக்கும் போகணும்னு அடம் பிடிக்குது. ஓகே, இதுலேயே ஏற சொன்னானுங்க கைஸ், அதனால் நம்ம ஏறிட்டோம். இது எங்கே எத்தனை நிறுத்தி வச்சுக்குது பாருங்கள். இந்த பொண்ணால் தாங்க கைஸ் எல்லாமே. ஓகே, இதில் இப்போ குச்சி போனோம் போல், ஃபஸ்ட்லேயே சாக வச்சிட்டோம். ஓகே கைஸ், எப்படியோ போவோம் பொறுமையாக குச்சி சைட்ஸ்லேயே. ஸ்கல் மவுண்டெயின்னா என்னான்னு தெரில, இது ஒரு கேமோட நேமுன்றதுனால அப்படி வச்சுருக்காங்களான்னு தெரில கைஸ். ஓகே, இப்போ இதில் எதுவும் ஜம்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய ஓட்டையாக இருக்குது. ஜம்ப்பு. ஓகே கைஸ், வந்துட்டோம். திரும்பி ஜம்ப்பு. ஓகே, இப்போ இங்கேருந்து ஜம்ப் பண்ணுறது தான். ஐயோ, முடிச்சு விட்டானுங்க கைஸ். முடிச்சு விட்டீங்க, போங்க. ஓகே, இப்போ திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து போனோம் கைஸ். ரொம்ப பண்ணுறானுங்க கைஸ். திரும்பி ஏணி மேலே ஏறு. ஓகே கைஸ், திரும்பி எப்படி அந்த ஓட்டையில் குதிக்க போகிறோன்னு தான் தெரில. குதி ஜம்ப்பு. ஓகே கைஸ், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டோம். இங்கேருந்து கீழே பார்த்தா, கீழே விழுந்தா ஒரு எலும்பு கூட கிடைக்காது போல். ஓகே, இப்போ இது மேலே குதிக்கணும் போல் கைஸ். ஓகே, இப்போ இது மேலே குதிக்கணும். இப்படிலாம் ஒரு ரைடு இருந்துச்சுன்னா அந்த ரைடை வந்து ஃபுல்லாக லாக் பண்ணுறாங்க, சீல் வச்சுருவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, இப்போ இது மேலே போகணும் போல் கைஸ். போகலாம். ஸ்கூல் பசங்களுக்கெலாம் ஸ்கூல் நல்லா போகுதுன்னு நினைக்கிறேன். நல்லபடியாக படிங்க. இந்த பப்ளிக் எழுத போகிற பசங்களாம் நல்லா படித்து நல்லா எழுதுங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த ஸ்கல்லு உள்ளேருந்து உருண்டுட்டு கீழே போகிறதுக்கு தான் இந்த இவ்வளோ தூரம் ஏற விட்டு நம்மளை சாவடிக்கிறானுங்க போல கைஸ். ஆனால் இது கூட நல்லா தான் கைஸ் இருக்குது. நம்ம உருண்டு போகிறது ஃபன்னாக இருக்குது கைஸ். ஆனால் இந்த மாதிரி உண்மையாலாம் வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நல்லா இருக்குது, ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது. சீக்கிரம் என்னை இறக்கி விடுங்கடா. நம்ம கடக்குறோம், ரோட்டில் கடக்குறோம் கைஸ். வெயிட் பண்ணலாம் கைஸ், கொஞ்ச நேரம் அந்த பையன் வருவான். ஓகே கைஸ், இதுக்கப்புறம் இந்த மென்டல் பையனுக்கு வெயிட் பண்ணால் நம்ம மென்டல் ஆகிடும். ஓகே, ஓடி போயிட்டு செக் பாயிண்ட் ஃபஸ்ட்டு பிடிச்சிடலாம். பிடிச்சாச்சு கைஸ். இப்போ போய் வெயிட் பண்ணலாம். இங்கே வெயிட் பண்ணுவோம். இவன் வரமாட்டான்னு நினைக்கிறேன் கைஸ். நம்ம போய் நம்ம வேலையை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, வாங்க போவோம். இல்லை, வந்துட்டான் கைஸ், அவனே வந்துட்டான். வாங்க போகலாம். இது என்ன? ஐயோ, இன்னும் அந்த பொண்ணுக்கு தலை சுற்று தான் கைஸ். அதனால் இந்த இது நீயே தாண்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே தாண்டுவோம். இது பெரிய என்ன மலையா? ஓகே கைஸ், திரும்பி ஏதோ ரைடு உள்ள போகுது. இந்த பையன் வேறு இப்போ தான் பாட்டு மாதிரி விளையாடிட்டு வரான். ஓகே, வந்து சேர்ந்தா சரி தான் கைஸ். ஐயோ, திரும்பி நம்ம ரோலர் கோஸ்டர் உள்ளே போகிறோமா கைஸ்? ஓகே, இந்த லைனில் ஆச்சு தள்ளிட்டு போவோம். ஏன்னே 2 பேர் உக்காந்து இருக்காங்க. அந்த 2 பேருக்குள்ள ஒரு ஆள் நம்ம போகிறோம். நான்லாம் இப்படிலாம் எப்பயுமே போக மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போவேன். என்னென்னா ஒரு ஆளாக அனுப்புகிறானுங்க. ஓகே கைஸ், நம்ம போகிறோம். இது என்ன இவ்வளோ ஸ்லோவாக ஏறுது? இப்படி ஏறினா பயத்துலேயே நான் விழுந்துருவேனே. ஐயோ கைஸ், மேலேருந்து கீழே பார்த்தா எங்கள் செத்து போன ஆயா வந்து ஹாய் சொல்கிறாங்க கைஸ். அந்தளவுக்கு தெரியுது கைஸ். அடுத்து சொர்க்கமா நரகமானு தான் தெரில கைஸ். சரி, எங்கேயும் சுத்த விடுறானுங்க, பொறுமையாக போவோம். ஐயோ, ரொம்ப பயமாக இருக்குது கைஸ். ஆனால் உண்மையாக இந்த மாதிரி ரைடு போனால் நான் பயப்படவே மாட்டேன் கைஸ். சரி, பொறுமையாக போவோம். இது வேறு ஒரு மாதிரி போதா கைஸ். இந்த மாதிரி உண்மையாக போகிறது இந்த மாதிரிலாம் போகாது. ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்கிறதுனே தெரில கைஸ். ரொம்ப கேவலமாக போகுது. ஓகே கைஸ், எப்படியோ தேடிடுவோம் நம்பிக்கை. வா, சீக்கிரம். சூப்பர் கைஸ், எப்படியோ வந்துட்டோம்.
இது ஒரு ரைடு, அவளுக்கு போகணுன்ட்டு ஆசை. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? சரி ஓகே கைஸ், அடுத்து எதில் எடுத்துகிட்டு போய் சுற்ற விட போகிறானுங்களோ அதுதான் ஒன்றும் தெரியல. இது என்ன ஏதோ பாலம் மாதிரி இருக்குது கைஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த ஐலாண்ட்லேருந்து அந்த ஐலாண்டுக்கு போகணுன்னு நினைக்கிறேன். இதில் எப்படி போகணுன்னு வேறு தெரில. திரும்பி இந்த பொண்ணு தான் நிற்கிதுங்க. ஓகேவா, போட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லுது. நான் போட்டில் உட்காந்துட்டேன் கைஸ். பாய், டாட்டா, see you, take care. என்ன அவன் ரோட்டில் நிற்கிறான்? ஓஹோ, ஓகே கைஸ், நம்ம இந்த கேம் பிளேவை முடிச்சிட்டோம். சக்ஸஸ்ஃபுல்லாக அம்யூஸ்மெண்ட் பார்க்லேருந்து வெளில வந்துட்டோம். நம்ம ஜாலியாக சர்வைவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுது இந்த பொண்ணு. அவ்வளோதான் கைஸ், இந்த கேம் பிளேவை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஷேர் பண்ணிக்கோங்க. டாட்டா, see you, bye bye, take care.